தாவேக்க தலைவர் நடந்து வரத்துக்கு ரேம்ப் வாக் போட்டிருந்தாங்க. அதில் சார் வரும்போது கிட்ட ஏறி போய் பார்க்கணுங்கிற ஆசையில் மேலே ஏறி போனேன். மேலே ஏறி போகும்போது அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாச்சிட்டாங்க. எவ்வளோ நேரமாக தண்ணி வரல? 1 மணி நேரம் ஆச்சுண்ணா. சுத்தமா இல்லைண்ணா, எங்ககிட்ட இல்ல தண்ணி இல்ல. 1 மணி நேரம் தண்ணி வரல. தண்ணி கிளியரா இல்லை, தண்ணி மண்ணு. மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் இருக்கை போதாமை, குடிநீர் பற்றாக்குறை, இருக்கைகள் தகர்ப்பு போன்ற பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பிய நிலையில் பவுன்சர்கள் தன்னை கடுமையாக தாக்கியதாக மாநாட்டில் கலந்து கொண்ட இளைஞர் போலீசில் புகார் அளித்துள்ள சம்பவம்தான் தற்பொழுது ஹாட் டாபிக்காக உள்ளது. தாவேக்க தலைவர் நடந்து வரத்துக்கு ரேம்ப் வாக் போட்டிருந்தாங்க. அதில் சார் வரும்போது கிட்ட ஏறி போய் பார்க்கணுங்கிற ஆசையில் மேலே ஏறி போனேன். மேலே ஏறி போகும்போது அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாச்சிட்டாங்க. சுதாரிச்சுக்கிட்டேன், நான் கம்பியை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். தூக்கி வீசினதில் எனக்கு செஸ்ட்லேயும் சைட்லேயும் ரொம்ப அடிபட்டிருக்கு. அது மெடிக்கல் ரீதியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டதில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கிளம்பி வந்த நிலையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட மாநாடு சில பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக குறிப்பிட்ட தினத்திற்கு முன்னதாக 21ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக மாநாட்டு பணிகள் துரிதப்படுத்தப்பட்ட நிலையில் முறையாக பணிகளை மேற்கொள்ளாததால் மாநாட்டு திடலில் நிறுவப்பட்ட 100 அடி உயர கொடிக்கம்பம் கவிழ்ந்து விழுந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கம்பம் சாய்ந்த இடத்தில் தொண்டர்கள் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் கொடிக்கம்பம் சாய்ந்து கார் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் காரின் உரிமையாளர் கண்ணீர் மல்க ஏதும் பேசாமல் காரை பார்த்த காட்சிகள் கவலைக்குரியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாடு போன்று குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த தாவேக்கவினர் மாநாட்டு திடலில் பல பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் நிறுவியதோடு அதனை ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்து இருந்தனர். ஆனால் இத்தகைய ஏற்பாடுகள் செய்த போதிலும் பல குடிநீர் குழாய்கள் சரிவர குடிநீர்கள் கிடைக்காமலேயே போனது. கொளுத்தும் வெயிலில் மாநாட்டிற்கு முந்தைய நாளில் இருந்தே திடலில் ரசிகர்களும் தொண்டர்களும் போட்டி போட்டு இடம் பிடித்த நிலையில் குடிநீர் இல்லாமல் தொண்டை வறண்டு போய் நின்றனர். எவ்வளோ நேரமாக தண்ணி வரல? 1 மணி நேரம் ஆச்சுண்ணா. சுத்தமா இல்லைண்ணா, எங்ககிட்ட இல்ல தண்ணி இல்ல. 1 மணி நேரம் தண்ணி வரல. தண்ணி கிளியரா இல்லை, தண்ணி மண்ணு. இன்னும் பலர் வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தரை விரிப்புகளை கையிலேயே பிடுங்கி தலையின் மேல் வைத்து வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டனர். அந்த வேகாத வெயிலில் சிலர் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வந்தது மேலும் வேதனையாக அமைந்தது. போதிய இருக்கைகள் இல்லாததாலும் சிலர் காலை முதலே வெயிலில் நின்று கொண்டே இருந்தனர். தாவேக்க தலைவர் விஜயை பார்த்தால் போதும் என்ற நோக்கில் ஏராளமான மாவட்டங்களில் இருந்து தாவேக்க தொண்டர்களும் ரசிகர்களும் மதுரை பாரப்பத்தி திடலுக்கு படையெடுத்து வந்த நிலையில் அவர்களுக்கு கிரீஸ் தடவிய கம்பிகளே பரிசாக அளிக்கப்பட்டன. மாநாட்டில் ரேம்ப் வாக் செய்வதை விஜய் வழக்கமாக கொண்டிருக்கும் நிலையில் அந்த மேடையில் ரசிகர்களும் தொண்டர்களும் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக 10 அடி தூரம் வரை உயர்த்தி ரேம்ப் வாக் மேடை அமைக்கப்பட்டது. எனினும் அதிலும் ரசிகர்களும் தொண்டர்களும் ஏறி விடுவார்கள் என்பதை உணர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேடை அமைக்கப்பட்ட கம்பிகளில் கிரீஸ் தடவியதுதான் ஹைலைட்.
கிரீஸ் இல்லை, கம்பிய பழுக்க காய்ச்சி வச்சாலும் தளபதியை பார்த்தே தீர்வோம்னு முடிவு பண்ண விஜயின் ரசிகர்கள் கிரீஸ் தடவிய கம்பிகளிலும் தட்டி தடுமாறி மேடை மேலே ஏறிச் சென்று விஜயை பார்க்க அவர்களுக்கு விஜயின் பாதுகாப்புக்காக நின்று இருந்த பவுன்சர்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர். முண்டியடித்துக் கொண்டு மேடை மேலே ஏறி விஜயை நோக்கி வந்த ரசிகரை தடுத்து நிறுத்திய பவுன்சர் அவரை அலேக்காக தூக்கி மேடையின் மேலே இருந்து கீழே தூக்கி வீசினார். இதை கண்டு விஜய் அதிர்ச்சியடைந்த போதிலும் வழி நெடுகிலும் விஜயை நோக்கி வந்த ரசிகர்களுக்கு இந்த கொடுமை நடந்து கொண்டேதான் இருந்தது. ராம்ப் வாக்கில் விஜய் நடந்து செல்ல அவரை நோக்கி வரும் ரசிகர்களை தூக்கி வீசுவதற்கென பவுன்சர்கள் தயாராக இருந்தனர். அப்படி ராம்ப் வாக் மேடையில் இருந்து தூக்கி வீசப்பட்ட பெரம்பலூரைச் சேர்ந்த சரத் என்பவர்தான் தனது தாயுடன் சேர்ந்து வந்து தன்னை தாக்கிய பவுன்சர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பவுன்சர்கள் தாக்கியதில் தனக்கு உள்காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் ஆகையால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தாவேக்க தலைவர் நடந்து வரத்துக்கு ரேம்ப் வாக் போட்டிருந்தாங்க. அதில் சார் வரும்போது கிட்ட ஏறி போய் பார்க்கணுங்கிற ஆசையில் மேலே ஏறி போனேன். மேலே ஏறி போகும்போது அவர் பாதுகாப்புக்கு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாச்சிட்டாங்க. சுதாரிச்சுக்கிட்டேன், நான் கம்பியை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். தூக்கி வீசினதில் எனக்கு செஸ்ட்லேயும் சைட்லேயும் ரொம்ப அடிபட்டிருக்கு. அது மெடிக்கல் ரீதியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு செல்ல பல்வேறு இடையூறுகளை ஆளுங்கட்சியினர் செய்து வருவதாக தாவேகவினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்த நிலையில் தற்பொழுது தாவேகவின் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் தொடர் சர்ச்சைகளாக இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.